தமயந்தி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தமயந்தி வந்து நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. என்னடா அது காற்றின் மொழி பொண்ணு வந்து இப்போல்லாம் பேசுகிறதே கிடையாது. சரி நம்மளாம் வந்து மெசேஜ் பண்ணலாமா? ஒருவேளை நம்ம மெசேஜ் பண்ணால் அந்த பொண்ணு தப்பாக நினைக்குமோ? சேச்சே நினச்சா நினச்சிட்டு போகுது. அந்த பொண்ணை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்லுவோன்னு சொல்லி ஹாய்ங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி மெசேஜ் வந்து தமயந்தி தான் நடத்துகிறாங்க. அவங்க செல்லுக்கு வந்து இண்டிகேஷன் வருது. இதை பார்த்தோன்னு என்னடா அது கோயின்சிடென்ட்டாக வருது. சரி இன்னொரு அடி பண்ணோன்னு பார்த்தா அதே மெசேஜ் வருது. ஒருவேளை தமயந்திக்கு இந்த மாதிரி நேரத்தில் வேற யாரோ பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமயந்தி ஃபோன் வந்து எடுத்து பார்த்துட்றாங்க. அச்சோச்சோ காற்றின் மொழி பொண்ணு நம்ம தமயந்தியா? இதை என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. ஏங்க அடுத்தவங்க ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏங்க நான் தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்தேன். தப்பான நோக்கத்தில் ஒன்றும் எடுக்கல. நீ தானே அந்த காற்றின் மொழியில் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம நலன் வந்து கேட்குறாங்க. சேச்சே கண்டுபிடிச்சிட்டாரோ? நான் மெசேஜ் அனுப்புகிறேன், அது எல்லாம் உன் ஃபோனுக்கு வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம நலன் அந்த இடத்துல. இல்லைங்க நான்லாம் அந்த பொண்ணுலாம் கிடையாதுங்க. நீங்கள் தான் அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு பேர் கூட ஸ்வேதான்னு சொன்னீங்களே. ஏய் நடிக்காதடி நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஆமாங்க நான் தான் அந்த பொண்ணு. எப்படி இவ்வளோ வந்து தெள்ள தெளிவாக யோசிச்சு ஏகப்பட்ட என் வாழ்க்கையில் முக்கியமான முடிவு எடுத்ததெல்லாம் ஓன்ட்ட கேட்டு தானா? அந்த சிதம்பரத்தோட மீட்டிங் பண்ணது எல்லாம் உன்னை வச்சு தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. என்னால் இந்த விஷயத்த வந்து நம்பவே முடியலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அப்படியே மைக்கெலாம் வச்சு சூப்பராக அன்பாக பேசமாக வந்து பேசுகிறாங்க. இது சின்னதாக வந்து பேசுகிறது தான். இதில் எந்த விதமான ஸ்டோரியும் சொல்லலை அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சோன்னே கிளிக் பண்ணோன்னே நலனுக்கு வந்து இன்டிமேஷன் வருது. ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறாங்க. ஏய் அட பாவி உன்கிட்ட கேட்டு தான் என் வாழ்க்கையில் வந்து இத்தனை நாளாக முடிவு எடுத்திருக்கேன்னு நினச்சாலே எனக்கு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்ச பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரீத்தியும் அபிராமியமாகவும் வராங்க. ஏய் இப்போ அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரிலங்கிற மாதிரி பேசலாம்னு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்கப்ப பிரீத்தி வந்து கேட்குறாங்க. அண்ணி உங்களுக்கு லைட்டாக வந்து தலையில் காயம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தா நீங்கள் என்ன சிரிச்சு வந்து ரெஸ்ட் எடுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? சாப்பாடெலாம் கொடுத்தியா? அம்மா ஊட்டியே விட்டேன். தமயந்தி யார் தெரியுமாம்மா? அவள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கு இத்தனை நாளாக தெரியாமல் வந்து வச்சுருந்தா. என்னடா சொல்கிறா? புதையல் கிதையில் எடுத்துகிட்டு இவ பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டாலோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சைலஜா. நம்ம இத்தனை நாளாக காற்றின் மொழி பொண்ணை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அது வேற யாருமே இல்லைம்மா நம்ம தமயந்தி தான். அச்சச்சோ அந்த பொண்ணை பார்க்கணும்னு இத்தனை நாளாக வந்து அன்பா பாசமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ தெள்ள தெளிவாக நம்ம முடிவெல்லாம் எல்லாம் எடுத்திருந்தா. நீ எப்படிம்மா இவ்வளோலாம் கிறிஸ்டல் கிளியராக வந்து எடுக்க முடிஞ்சிச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி குடும்பமாக வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கப்ப சைலஜா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அபிராமி அம்மாவோட தங்கச்சி. ஏய் இவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நானும் தலைகீழாக நின்று திட்டம் போட்டால் கடைசியில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையுது. இவன் ஸ்ட்ராங்காக வந்து நங்கூரத்தை வந்து கடலில் போடுற மாதிரியே இவன் நம்ம குடும்பத்தில் வந்து மெர்ச் ஆகிட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வில்லி சைலஜா. சரிம்மா நல்லபடியாக நிம்மதியாக வந்து தூங்கன்னு சொன்னேன். அப்படியே வந்து தூங்குறதுக்காக ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி உன்னால் சின்ன வயசில் வந்து இப்பேற்பட்ட முடிவெல்லாம் பாசிட்டிவாக வந்து எடுக்க முடிஞ்சிச்சு? என்னாலேயே எடுக்க முடியல. ஒரு நாள் பிஸ்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், ஒரு நாள் கம்மியாக வந்து ஓடும். அதை நினச்சி எனக்கே வந்து மன வருத்தம்லாம் வரும் தெரியுமா? ஏன் இந்த டிஷ்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து சாப்பிடாம விட்டுட்டாங்க? பணம் காசை விட எனக்கு ஏன் இந்த டிஷ் வந்து எனக்கு பிடிச்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னு நினச்சி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது. ஆனால் உன்னால் எப்படி சின்ன வயசில் எல்லாமே பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகிற, 20 ரூபாய்க்கு மெஸ் போட்டு சாப்பாடு எல்லாருக்கும் அன்பாக பாசமாக வந்து கொடுக்குற, இதில் ஒரு நாள் கூட வந்து உனக்கு 10,000 ரூபா கூட வருமானம் வந்து வராது. ஆனால் 10,000 வருமானம் வந்தாலும் நீ 15,000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் சின்ன வயசில் கஷ்டத்தை ஏக போக வந்து அனுபவிச்சிட்டேங்க. அப்படி அனுபவிக்கும் போது என்னால் யோசிக்க முடியலங்க. யோசிக்க முடியாத அளவு பிரச்சனை வந்து என்னை நாலாவது புறமும் சுற்றி வளைச்சி அடி மேலே அடி கொட்டு மேலே கொட்டு நான் வாங்கிட்டே இருந்திருக்கேன். அதுலேருந்து வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா இவ்வளோ தான். நான் இன்றைக்கி நேற்று 8 அடி வாங்கினா இன்றைக்கி 4 அடி தான். 4 அடி மிச்சம். அப்படியே என் வாழ்க்கை வந்து போய் நான் பாசிட்டிவ் நடக்கிறது மட்டும்தான் ஏற்றுப்பேன். ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா அதை தொடச்சி போட்டுட்டு இன்றைக்கி என்ன நல்லது நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் இந்த அளவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு கூட வந்ததில்லை தம்பி. நீ ரொம்ப லக்கி, செம்ம கிரேட் போ அப்படின்னு சொல்லிட்டு நலன் மட்டும் நிம்மதியாக தூங்குறாங்க. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. நம்ம தமயந்தி அப்பன்னு பார்த்து தான் ஏஜிஆர் வந்து முதல்ல தமயந்திக்கு இவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு கடைசியில் வந்து புவி வந்து தூக்கிட்டு போனாங்களே, அவங்க வந்து வராங்க. காம்பவுண்ட் சோர் ஏறி குச்சோடனே சவுண்டு வந்து கேட்டுது நம்ம தமயந்திக்கு. யாரோ காம்பவுண்ட்லேருந்து ஏறி குச்ச மாதிரியே இருக்கே, பட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி
தண்ணி குடிக்கும்போது ஒரு நல்ல வந்து பார்த்துடுறாங்க. உடனே வந்து அரண்டுக்கிட்டு செமையா வந்து கத்திடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பிரீத்தி தான் வராங்க. "என்ன நீ? என்ன ஆச்சு? இவ்வளோ பயந்துட்டீங்க?" பின்ன இந்த மாரி நேரத்தில சுத்தி வந்து லைட் போடல. லைட்லாம் மட்டும் தான் இருக்கு. நிழல்னு தெரிஞ்சுச்சுன்னா கத்த மாட்டோமா? பயப்பட மாட்டோமா? என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? வீடு பெருசாக பெருசாக நமக்கு கொஞ்சம் லைட்டா வந்து பயமா தான் இருக்கு. தன்னந்தனியா இருந்தாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "அண்ணி நீங்க வேணா பயப்படுறீங்க. உங்க பின்னாடியே ரூம்ல வேணா ட்ராப் பண்ணிட்டு, நான் வேணா தூங்க போட்டா?" "பிரீத்தி எதுக்கா வந்த? தண்ணி குடிக்க தானே வந்த. இந்தா பாட்டில்ல தண்ணி பிடிச்சேன். நீ குடிம்மா" அப்படின்னு சொன்னோனே, கொஞ்சோண்டு தண்ணிய குடிச்சிட்டு, "சரி அண்ணி நீங்க பார்த்து பத்திரமா போயிடுவீங்களே. ஓவரா தான் கலாய்க்கிற. நீ போய் தூங்க போம்மா" அப்படின்னு சொன்னோனே, பிரீத்தி மாட்டுக்கு நிம்மதியா தூங்கலான்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து மாடி படியில வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமயந்தி பின்னாடியிலே வந்து அவர் மாட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "தமயந்தி நான் இன்னைக்கு உன்ன சும்மா விட போறதில்ல. நான் உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்க போறேன்னு" சொல்லி கையில வந்து ஒரு பொருள எடுத்துட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. தமயந்தி வந்து நிம்மதியா அசந்து வந்து தூங்கலான்னு இருக்கிறப்ப, என்னது நம்மளோட சீக்ரெட்டான விஷயம் தெரிஞ்சிச்சு. அதே மாரி நலனோட பத்தி சீக்ரெட்டான விஷயம் தெரியணுமா கூடாதா? கண்டிப்பா தெரியணும். இந்த லாக்கெட்ல அப்படி யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. ஒரு வேள நலன் எந்திச்சிட்டா, ச்சே ச்சே இப்போதைக்கு லாக்கெட்ல அவர் மேல கையும் இல்ல, காலும் இல்ல. அப்படி இருக்கும்போது கரெக்ட்டா தொறந்துரலான்னு சொல்லிட்டு தொறக்கலாம் முயற்சி பண்றாங்க. பார்த்தா தமயந்தி வந்து கை வச்சோனே, இந்த பக்கம் திரும்பிர்றாங்க. அந்த இடத்துல தமயந்தி கை நல்லா வந்து மாட்டிக்கிச்சு. ஐயோ! ராமா எப்புட்றா வந்து தப்பிக்கிறதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, டக்குன்னு வந்து கைய வந்து எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ப நளனு உடனே வந்து தமயந்தியும் வந்து கை எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. நல்ல வேளை இவரு கை எடுத்தார். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? சரி இப்ப என்ன பண்ணலாம்? லாக்கெட் மேலேயே வந்து படுத்திருக்காரே! அப்பன்னா கண்டிப்பா வந்து நவுத்தி போட்டுலாம் எடுக்க முடியாது. தூக்கத்துலேருந்து எந்திச்சிட்டாருன்னா, "ஏய் ஃபோட்டோலாம் பார்க்குறியே பெர்மிஷன் இல்லாம" அப்படின்னு சொல்லி கண்ணாமண்ணான்னு திட்டுவாங்க. சரி இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு, அவங்களும் அசந்து நிம்மதியா வந்து தூங்குறாங்க. அப்பன்னு பார்த்து எந்திரிச்சர்றாங்க நம்ப நலனு. ஏன்னா, கரெக்ட்டா வந்து அந்த பொருள எடுத்துட்டு வந்து வந்துர்றாங்க. நம்ப அந்த ஒரு நபர் மட்டும் வந்துர்றாங்க. இது வந்து நம்ம நலன் பார்த்தோன்னா கரெக்ட்டா வந்து புடிச்சிடுறாங்க. தமயந்தி வந்து எந்திரிச்சிடுறாங்க. என்னங்க ஆச்சுங்கிற மாரி அவங்க வந்து பார்த்தோனே வந்து அப்படியே தள்ளி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "தமயந்தி நீ பின்னாடி போம்மா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி நலனும், அந்த வில்லனும் வந்து செமையா வந்து சண்டை போடுறாங்க. டிஷும் டிஷும் பண்றாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தமயந்தி கிட்ட அந்த பொருள எடுத்துட்டு வராங்க. திருப்பியும் வந்து இவர் டிஷும் டிஷும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள வந்து தூக்கி போட்டாங்க. போட்டதுக்கப்புறமேட்டுக்கு, "இருப்பினும் நான் உங்கள சும்மா விட மாட்டேன்டா. என் வாழ்க்கையே வந்து கஷ்டப்பட வச்சுட்டீங்களே, அதுக்கு தான் நான் உங்கள இது மாரி செய்யறதுக்கு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு, அவர் வந்து பேசிட்டு இருக்கப்ப, திருப்பி வந்து 2 பேரும் வந்து மல்லு கட்டிட்டு இருக்காங்க. பெட்ல வந்து உருண்டுகிட்டு இருக்காங்க. அது மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா, மாஸா முடிச்சிருந்தாங்க. நளனோட மனசுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தமயந்தி மேல வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.